டொகோமோ மணி வீட்டுக்கு வந்துட்டு அவர் அண்ணன் காட்டு அண்ணன் தக்காளி அஞ்சு இருக்காரு. ரொம்ப பிஸி ஆயிட்டாரு, பிரியாணி செய்யறது ரொம்ப ஆர்வமாயிட்டு இருக்காரு. ஆனா ஆயிரம் சொல்லுங்கண்ணா. நம்ம வந்து பிரியாணின்னு வந்துட்டுனா அதுதான் நம்ம பயங்கரம் பண்ணுறோம், சும்மா கிடையாது. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவான். வாங்க பிரியாணி சாப்பிடுறீங்களா? வாங்க. லாஸ்டா எல்லாருக்கும் செஞ்சு பிரியாணி லாஸ்டா எல்லாரும் குத்துறா மணி. கண்டிப்பா விட்டுடலாம், எல்லாருக்கும் விட்டு விடலாம். நீங்க என்ன சொல்றீங்க, உங்க கருத்து என்ன? மிக்கி மவுஸ் நான் என்ன சொல்றேன்னா, வெங்காயம் என்ன அறி சொல்றாங்க, வெங்காயம் அரிச்சிட்டு வரேன் போயிட்டு. சாத்துக்குடி. இப்போ நம்ம கடையில் வேணும் அந்த வெங்காயத்தை அரிஞ்சிக்கலாம். எங்கே வேணாலும் தெரியல, ஃபுல்லாக அழுவிட்டு இருக்கு. ஒன்றே பண்ணல, நாங்கள் கிளியர் பண்ணி அரிஞ்சுன்னு இருக்கோம். சத்தியமாக சொன்னோம் போய்த்து. அது வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம 1000 விஷயத்தை பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் உருப்படியாக ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அது எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா பிரியாணி செய்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை. சும்மா வீட்டில் இருமே அப்படின்னு சொல்லிட்டு வ்ளாக் சேனல் தம்பி ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதாவது வந்து அந்த சேனல் வந்து ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரி சேனல் நிறைய விஷயம் செய்ய போகிறோம். பிரியாணி மட்டும் இல்லை, நார்த் இந்தியன் ஃபுட்ஸ், சவுத் இந்தியன் ஃபுட்ஸ், கேரளா ஐட்டம்ஸ் நிறைய செய்வோம். தாமு இருக்கா போல, செஃப் தாமு இருக்கார்ல, தாமு டாமி இங்கே பாரு. அந்த மாதிரி அம்மாவுக்கு தேவையான கட்டை வந்து நம்மள தான் வெட்ட சொல்லிக்கிறாங்க. அதனால் இப்போ தான் போகிறேன், போயிட்டு வரேன். பிடிச்சினுட்டுக்கிறா இல்லை ஐயா கட்டை, நம்ம பெருசாக வெட்டி எடுத்துன்னு வரலாம். வாங்க. சமையலுக்கு முக்கியமா இந்த கோய்கறி மகாபலிபுத்திர கோயில மஞ்சள் கரவண மஞ்சாத்தூளே மஞ்சாத்தூளை கொட்டி தண்ணியை லைட்டா ஊத்தி போதும். ஒரு விஷயமா நடக்கும் கண்டிப்பா. இதை பார்த்துட்டு எங்களே வந்து குக் வித் கோமாளில கூப்பிடலாம். கண்டிப்பா கோமாளியா இல்லை, ஒரு செஃப்பாக கூப்பிடலாம் எங்களை. கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம அந்த சவுத் இந்தியன் இருக்குல்ல, அது பண்ணிடலாம். அது கண்டிப்பாக பண்ணி பட்டர் நானும் சவுத் இந்தியனா? ஆமா வந்து சவுத் இந்தியா தெரியாது, நார்த் இந்தியன். சாரி பரவாயில்ல, நான் தான் மக்கு மாதிரி பேசுறேன். நம்ம இங்கிட்டு போதும் வீட்டு போடக்கூடாது. என்ன சொல்றது, போலாமா? போலாம். உன்னை சொல்லாத நாளில் மிகு வடிவேலா பிரியாணி சமைச்சு நாங்க சாப்பிட்டு எப்பதான் வீட்டுக்கு நாங்க போறது. அடுப்பு தேவையான பொருள் வந்து இருக்கு பாருங்க. முதல்ல பாருங்க, நான் கல்லு தூக்கின்னு வராரு. அதுக்கு ஸ்பாட்டு தெரியலையே, அதான் ஸ்பாட்டு நிக்கிறதா ஸ்பாட்டு. பிடிக்கும் பாரு, கட்டை கொளுத்துறாப்பல ஐயா மிக்கி மவுஸ். வஜார் பாருங்க, சொல்லுங்க. கட்டை கொளுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாப்பல அண்ணா. இதுக்கப்புறம் அந்த தரமான சம்பவம்லாம் இருக்கு டைட்டா பாருங்க. எல்லாமே விறகு கொஞ்சம் எத்தனை ஓடு மணி. டேய் என்னதான் விறகு எத்தனை ஓடு. புத்தர்ல தான் போயிட்டு வரணும். ஓம் சக்தி ஓஹா மசானா கொலைங்க. हे प्रभु हरे राम कृष्ण हरे राम लाइक सुनिए பாருங்க கருப்புறம் எல்லாம் உள்ள நின்னாங்க. கருப்புறம்னா வெய் கரெக்டா இருக்கு. வெய் இரு உன கொண்டா என்னடா கரெக்டா பிரியாணி செய்ய போகுது. பர்னன் அவர்கள் தான் செய்ய போறாரு. ஷூட்டிங் போத விட்டு இங்க வந்து பிரியாணி செய்து தராரு எங்களுக்கு. அங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். சத்தமா பேசு. அதுக்கப்புறம் ஏலக்காய் ரெண்டு தான் இருக்கு. வாழைக்காய் இல்லையாக்கா? கிராம்பு போட்டுக்கலாம். கிராம்பு இது பிடிங்க கொஞ்சம். அது வந்து 90 டிகிரில நீங்க வந்து 90 டிகிரி பாருங்க. பிரியாணி செய்யறதுல இப்பதான் ஃபர்ஸ்ட் அடி பாருங்க, எண்ணெய் ஊத்தாம செய்யறாரு. ஏடா அப்படியே செய்யலாமா? எண்ணெய் ஊத்துனியா? பேசாமே போடுறேன். வெங்காயம் போடணும்.
பச்சை மிளகாய் எப்போ உயிரை போடுவேன்? பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். ஏய் பிக் பாஸ் எண்ணெய் நம்ம தீஞ்சு உண்டா வெங்காயம் என்னங்க பா எண்ணெய் ஊத்தாம வெங்காயம் போறாரு நாயமா இது என்னடா பேசிட்டு ஒரு நீ இவன் பாருங்க என்ன மெச்சு. ஆக்சுவலா வந்து இது பிரியாணியா என்ன ஒண்ணும் பொருள் இல்ல, இது தக்காளி சாதம். கோல்டு வினர் ஃபுல்லா ஊத்தாத கொஞ்சம். என்ன கடையில வாங்க கோல்டு ஊத்தில கடையில வாங்கின கோல்டு கோல்டா? இவரு ஃபால்ட் சுத்தி கடையில வாங்கின கோல்டு பதா ஏரியா ஊத்து ஒரே போதும் உயிரே போதும். ஐயோ போதும் உயிரே. ஒரே ஊத்து ஒரே இன்னும் கொஞ்சம் இருக்கும் உயிரே, ரொம்ப எண்ணெய் ஆயிடும். ரொம்ப எண்ணெய் ஆயிடும் உயிரே. ஊத்து 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 ஊத்து. சொல்றேன் கேட்க மாட்டேங்குது. ஊத்து மொத்தம் ஊத்து விடுறே அண்ணன் குக்கிட்டு கோமல்ல அண்ணன் கூப்பிட்டாங்க ஒரே. நான் தான் வேணா இருக்கிற கச்சேரி போட்டு ஒரு சைடா அறுப்பு சாயுது பேர். அடுப்பு சாயாத சாட்சி பொறுமை வச்சா இது பண்ண அடுப்பு சாயாதப்பா அடுப்பு சாயாத இது பண்ணாத பொறுமை வச்சா அப்பதான் ஃபோன் வரும். கட்ட சுரு டப்புனு கட்ட சுரு ஸ்டார்ட் வெங்காயம் வந்துட்டு ஒரே வதன உடனே அதே போடலாம். உயிரே ரெட் கலர்ல ஆனவன பண்றேன். அப்ப டமாட்டோ சாஸ் ஊத்து எல்லா சாசியும் ஊத்து. எப்பா நல்லா கிண்டே இப்படி கிண்டே அப்படி கிண்டாத இப்படி கிண்டே இப்படி கிண்டே வந்தாலும் ஃபோன் நானே ஃபோன் பண்ணி அனுப்பிச்சு விட்றேன் உடம்பு தான் சரியில்லை. புதினா கொத்தமல்லி ₹10 2 கட்டு ₹10. நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்னா கொத்தமல்லி எடுத்துட்டோ வதக்கட்டோ மாஸ்டர் சேராப்பழோ ஜபீர் பாய் இப்ரு பாய் மாதிரி ஜபீர் பாய். மாஸ்டர் ஜபீர் பாய் சொல்லியிருக்காரு புதினா போடணும் புதினா கொத்தமல்லி ஊரேடு கொத்தமல்லி போடுவா போடு. மேலோட்டமா தூவா போதும் போதும். எப்படி துபாயில் அவரு உங்க அண்ணன் அவரு ஊரேடு உயிரே உயிரே போதும் உயிரே. வாசனை சூப்பரா இருக்கு போதும் போதும் ஊத்து போதும். ஓகே இது புதினா தான் ஒரு மெயின். ஆமா புதினா தான் புதினா புதினா கிள்ளி போட்டு நம்ம அள்ளி போட்டுற போறேன். அதாவது கத்தியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படியே கையிலே கேட்கும் அந்த மாதிரி பவர் இருக்கு. ஏன்னா சபீர் பாய் மாஸ்டர்ல மாஸ்டர் போடுவா போடுங்க மாஸ்டர். ஃபுல்லா போடுவா. ஃபுல்லா போடுவா. ஒரு மிளகாத்தூள் மிளகாத்தூள் என்று நம்ம உயிரே கீழே கொட்டு உயிரே கீழே பறந்து. கீழே கொடுக்கணும். போதும் 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 அப்படியே கொஞ்சம் தூய். சிறிது அளவு மிளகாய் தூளை போட்டு விட்ட விட சபீர் பாய் சொன்னார். ஸ்பீரியர் என்ன சொல்றாரு? பச்சை மிளகா காரம் எங்க பிரியாணி வாசம் மாறும் எங்க பிரியாணி வாசம் மாறும். சபீர் பாய் வந்து பச்சை மிளகா 5 பச்சை மிளகா போட சொல்றாரு. 1 2 3 4 5 6 உடனே போடு. ஜபீர் பாய் ஹாய் சொல்லுங்க. இப்ரு பாய் ஜபீர் பாய் ஹாய் சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி. ஜபீர் பாய் ஹாய் சொல்லுங்க மக்களுக்கு. ஹாய் ஹாய் ஹாய். கொத்தமல்லி விஷயம் அவங்க அண்ணன் கூட பேசி போயிருந்தனால தயிர் ஊத்த சொல்றாங்க முட்டை கிராம் தயிர் தயிர் ஊத்து ஊத்து வா 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 வேற பச்சடி வச்சு வேற பச்சடி. அவ்வளவு பச்சடி. ஐயோ தயிர் சாதமா காமி காமி. தயிரை குடிக்கிறா கிரா 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 இவன் பார்த்தா கடிக்கிறா. காதர் பாய் பார்த்துருப்பீங்க படத்துல. காதர் பாய் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து நான் நாக்கு எச்சு ஊறுன்ற மாதிரி காதர் பாய் அவங்க பையனை கொண்டு வந்துருவோம். வாப்பா காதர் பாய் வாப்பா. தக்காளி 1/2 கிலோ தக்காளிப்பா வாப்பா போடுப்பா போடலாமா? போடலாமா? போடு. 1/2 கிலோ தக்காளி அசிமத்திட்டு போறாங்க. இன்கிரிடியன்ஸ் தெரியல அவனுக்கு. நம்ம குக்வித் கோமல்ல நம்ம அப்பதிலிருந்து ஒர்க் பண்ணோம். சொன்னா தேவையான அளவு உப்பு போடுங்கப்பா. தாத்தா மாதிரி ஆயிட்டு கையில தயா போடனா நோ 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 நோ. சபீர் பாய் தாப்பா. ஐயோ புடிங்க புடிங்க. சாப்பாடுல உப்பு இல்ல பிரியாணி அது பாத்தீங்கன்னா 2000 பேர் வேலை செஞ்சிருக்கோம். இல்ல 2 கிலோ பிரியாணிக்கு இவ்வளவு கஷ்டமா அப்போ வந்து 10 கிலோ 5 கிலோ செய்யறவங்களா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னா 100 கிலோ 500 கிலோ செய்றாங்க. ஆமா அப்ப பிரியாணி எல்லாம் செய்யறவங்களா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. வெரி வெரி துப்பா அதானே சமையல் செஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. போடு மூடி போடு மூடி போடு மூடி
போதியா கொதியுது. இப்போ கறி போட போறாரு. போ டக்குன்னு போடு. ஓடுறா. ஏய் இங்க தண்ணி சுண்டிடும்டா. இதா கை கரே 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 இரு வச்சு வச்சு போடுறாங்க. இரு சோறு வெடித்தல். சோறு வெடிச்ச தண்ணி விதவிதமாய் வந்துரும் வித்தியாசமாய் வெள்ள சாப்பாடு அற்புதமாய் பத்தல இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வேலையை பார்த்து செஞ்சிட்டியானி இரு குண்டா பத்தல. சாப்பிட வரியானி கரெக்டாக இருக்கும். பிரியாணி சிப்பூர் பாய் மாதிரி பண்ண பாரு. ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் வா பின்னாடி தள்ளு. சோபிலி கூல் சோபிலி லெஸ்ஸி சே லுக்கிங் லைக் சொல்லுப்பா. சே லுக்கிங் லைக் வாவ் சபீர் பாய் வா சொல்லுங்க. ஆரஞ்சு கலர் வாவ் சபீர் பாய் ஆரஞ்சு கலர் வாவ் இவரு பாய் சபீர் பாய் அவங்க அண்ணன் இவரு பாய் இவரு லுக்கிங் லைக் போதுனா விட மாட்டீங்க போல பிரியாணி இன்னைக்கு ஏதாவது பண்ணிட்டு பிரியாணி கேட்குற அளவுக்கு வச்சிருவோம் போல. அசியோட பண்ணும். சபீர் பாய் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதை நீங்கள் பண்ணதுனால உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள். மன திருப்தியா இருக்கு. இப்போ என்ன திருப்தி இல்லை? ஏதோ வாழ்க்கையில 4 பேருக்கு நம்ம கையால செஞ்சு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு மன திருப்தியா இருக்கு. சரி 4 பேர் இல்லாம நம்ம தம்பிங்களாம் செஞ்சு இன்னும் மன திருப்தியா இருக்கு. அதுக்குள்ள கேமரா திருப்பிடுங்க அந்த சைடு. ஓகே ஓகேவா? ஓகே இப்படி திருப்புங்க. சரி. பேசி நிறைய பேசணும். இன்னும் பேசு பேசு பேசு. இப்பதான் புதுசா சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சமாக பேச மாட்டீங்க, ரொம்ப பேசுங்க. அதெல்லாம் நிறைய பேசணும் உயிரே வாழ்க்கையில. சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதிரி நிறைய வருது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் டொக்கோமோல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறைய பண்ணணும். நான் செலிபிரிட்டி எல்லாம் பாருங்க. ஆமா எங்களுக்கு செலிபிரிட்டி தான் உயிரே. நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ஜிபர் பாய் செய்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜெப்ரி பாய் வந்து பாய் இல்லடா இப்ரு பாய். ஜெப்ரி பாய் வந்து மஜாவா இருக்காரு. பிரியாணி செய்யறப்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் சக்கரை இருக்குதா உப்பு இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இது தக்காளி சாதம் மாதிரி தோணுது. அப்படி டப்பால்னு சொல்லிங்கன்னா அது ஜிபர் பாய்க்கு கசிங்காது. நார்மல் கரெக்டாக சொல்லுங்கள். இது பார்த்தா என்ன தோணுதுன்னா ஃபுல்லா கேசரி மாவு போயிட்டுக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்க. நான் உப்பு இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு பிரியாணி? அங்க காத்து ஆமா 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 அவர் பேர் என்ன? அவங்க அண்ணன் பேரு அவரு பேர் தான் ஜபீர் பாய். அவர் எங்க இருக்காரு? மலேசியால இருக்காரா? ஆமா மலேசியால இருந்து ஒரு காதுல ப்ளூடூத்ல சொல்ல இங்க சின்ன ஜெப்ரி பாய் செஞ்சுன்னு இருக்காப்ல. சாரி இப்ரு பாய் சாரி இப்ரு பாய் செஞ்சுட்டு இருக்காரு. ஜெப்ரி பாய் சொல்லி இப்ரு பாய் செஞ்சு இப்போ பாருங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு ஹாஃப் நோட்ல தெரிஞ்சிடும். கண்டிப்பா உங்களுக்கு என்ன விளம்பரம்னு உங்களுக்கு சொல்றேன். மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சரிங்களா? பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஜபர் பாய் தம்பி எடுத்து போறாப்ல. இப்ரு பாய் அதான் ஜபர் பாய் தம்பி இல்ல. இது வேணா இது உருகிடும். வேற ஒண்ணு இருக்கு பாருங்க. வாவ் வாவ் டேய் ஸ்பாட்ட மட்டும் காட்டு உயிரே சாப்பிடுற இடம். இதுலயே போடுறோம். வாழை இலை வாழை இலை என்ன பண்ணே? தீர எப்படி பேக் வைப்பா நடுவுல எல்லாம் அட்டி விழுவாங்க. வா பாய் இது கொஞ்சம் வச்சிருக்குண்ணா. ஓ ஜபர் பாய் அவ்வளோதான். கண்டி வச்சு தள்ளலாம். அப்படியே ஓகே கீழே பண்ண பீஸ்ல அடியில இருக்கும். கரெக்டா தான் இருக்கு. பீஸ் போட்டு உட்காருங்க. டைப் வச்சிருக்கிறேன் போயிட்டு. பீஸ் அடியில சாமி. ஹாய் கைஸ், ஒரு வழியாக வந்து பிரியாணி சாப்பிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. சரியான டேஸ்ட்டு. அதை செய்த ஜபீர் பாய் அவர்கள், ஜபீர் பாய் அவங்க தம்பி இபூர் பாய்க்கு ரொம்ப நன்றி.